Hi friends, welcome to our spoken English class. இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டே விசஸ் லிவ். இதில் உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கிளாஸில் இருக்கவங்களுமே இந்த டவுட் கேட்டனால இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம். லிவ் அப்படின்றது லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் அல்லது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கிறத மீன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓன் ஹவுஸில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து லிவ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஐ லிவ் இன் லண்டன், ஐ லிவ் இன் ஹைதராபாத். அதாவது நம்ம அந்த இடத்துல வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி லிவ் அப்படின்ற வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டே எங்கே யூஸ் பண்ணணுன்னா டெம்பரரியாக அல்லது ஷார்ட் டேர்மாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஒரு ஹோட்டல்லையோ, ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயோ, ஃப்ரெண்டு வீட்லேயோ, இல்லை ஒரு 2 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு இடத்துல போய் இருக்கிறீங்கன்னா கூட அப்போ அது ஸ்டே. ஸோ ஐ எம் ஸ்டேயிங் அட் த ஹோட்டல் ஃபார் த வீக்கெண்ட். ஐ ஸ்டே அட் அ பிஜி. ஐ எம் ஸ்டேயிங் அட் மை ரிலேட்டிவ்ஸ் ஹோம் அல்லது ஐ எம் ஸ்டேயிங் இன் மை ரிலேட்டிவ்ஸ் ஹோம். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸை ஜாயின் பண்ண வரும்னா வீடியோட எண்டில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.